இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் என்றால், குறிப்பாக இன்றைக்கு உலக புவி நாளாக இருக்கிறது. 1970ஆம் ஆண்டிலிருந்து இந்த உலக புவி நாள் என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ உலக புவி நாள் என்று வரும்பொழுது, இந்த பூமி நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் இந்த இடத்தில் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பூமியை பாதுகாத்தல் மாத்திரம்தான் அந்த பூமி எங்களை பாதுகாக்கும் என்ற ஒரு கொள்கை கூட இருக்கிறது. எனவே இந்த பூமி எங்களுடைய சக்தி. இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய இந்த உலக புவி நாளினுடைய அல்லது இந்த ஆண்டுக்குரிய உலக புவினால் அல்லது உலகினுடைய புவியை பாதுகாக்க வேண்டும் என்றதிலே எங்களுடைய பலம், எங்களுடைய வலு, எங்களுடைய சக்தி எதுவாக இருக்கிறனால் இந்த பூமி என்ற அடிப்படை ரீதியிலே இந்த வருடம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலக புவி நாளை பார்க்கும்போதும் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே இந்த வெயில தாங்க இல்லாமல் தெரிகிறோம். ஒரு 10 வருடங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இதே அளவு வெயில் இருந்ததாண்டா இல்லை. எங்களுடைய அனுபவத்திலே சொன்னால் குறிப்பாக நாங்கள் ஒரு ஓயல் படிக்க எல்லாமே இந்த ஓயல் படிக்க வரும் 10 வருடங்களுக்கு முதல் இப்படியான காலப்பகுதியில் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லீவ் எல்லாம் முதலாம் தவணை முடிந்தும் பாடசாலைகளில் விடுமுறை விடுவார்கள். இந்த காலப்பகுதியில் நாங்கள் எந்த நேரம் பார்த்தாலுமே விளையாட்டு மைதானங்களுக்கு தான் இருக்கும். காலமாக வெளிக்கிட்டோம்னா வீட்டில் இருந்து ஒரு தண்ணி போத்தரோட விளையாட்டு மைதானங்களுக்கு கிரிக்கெட் விளையாடி மத்தியானம் சாப்பிட்டு பின்னர் போய் அதுக்கு விளையாடி போட்டு வருவோம். அந்த வெயிலை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிலே அந்த வெயில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களால் வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு செல்ல முடியவில்லை, ஒரு கொஞ்ச தூரம் பைக்கில் செல்ல முடியவில்லை, அல்லது கொஞ்ச தூரம் வெளியில நிற்க முடியவில்லை. ஒரு 5, 6, 10 நிமிடங்களுக்கு இந்த வெக்கையை அல்லது வெப்பத்தையும் தாங்க முடியாமல் இருக்கிறோம் என்றால் வெப்பத்தினுடைய நிலைமை அப்படி மாறிக்கொண்டு செல்கிறது. ஒரு ஆண்டிலாவது வெப்பநிலை அதனுடைய அளவிலே குறைந்து இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வெப்பநிலை கூடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இது இன்னும் கூடிக்கொண்டே தான் போக போகிறது. இதை யார் கட்டுப்படுத்த போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. எனவே இந்த உலக புவி நாளிலே புவியை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. இன்றைக்கு வெப்பநிலை கூடுகிறது என்றால் அது புவியின் பிரச்சனை இல்லை, வானத்திலிருந்து வர பிரச்சனை இல்லை. நாங்கள் மனிதர்கள் விட்டுக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுடைய அறம் சாராத செயற்பாடுகள்லாம் இன்றைக்கு இந்த சூழலை வெப்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாங்கள் இப்படி பார்க்கும்போது புவி வெப்பமடைகிறது. புவி வெப்பமடையாட என்ன நடக்கும் என்றால், இங்க இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், குறிப்பாக இந்த ஆர்டிக், அட்லாண்டிக் என்று கூறுவார்கள், இந்த கண்டங்களுக்கு கூடிய பனிப்பாறைகள் எல்லாம், பனிக்கண்டங்கள் என்று கூறக்கூடிய இடங்கள் எல்லாம் பனிப்பாறைகள் உருகும். மெல்ல மெல்ல அவை உருக என்ன செய்யும் என்றால் கடலினுடைய நீர்மட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடலினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கும் போது இந்த சிறிய தீவுகள், குறிப்பாக மாலைதீவு போன்ற சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் என்ன செய்யும் என்றால் இந்த கடலிலே மூழ்கக்கூடிய அபாயங்கள் வரும். பல தீவுகளிலே கடல் நீர் உள்ளே வந்து தீவு பகுதிகள் மூழ்கும் அபாயத்துக்கு வந்திருக்கிறது. அப்படியான ஒரு இடம் புவி வெப்பமடைதலால் இருக்கிறது. இன்னொரு பக்கம் புவி வெப்பமடையக்கூடிய காரணங்கள் எதுவாக இருக்கிறது என்றால் மனிதர்களாக எங்களுடைய காடழிப்பாக இருக்கட்டும், மரங்களை அழிப்பதாக இருக்கட்டும், அல்லது இந்த கரிம வாயுக்களுடைய வெளியீடாக இருக்கட்டும். குறிப்பாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த கந்தக துகள்கள், இவை எங்களுடைய நேரடியாக இந்த ஓசோன் மண்டலத்தை சிதைவடையக்கூடியதாக இருக்கும். இந்த ஓசோன் மண்டலம் எதுவாக இருக்கிறது, படை மண்டலத்தில் பூமியிலிருந்தும் ஒரு மண்டலங்கள் இருக்கிறது. அதில் இந்த படை மண்டலத்தில் தான் இந்த ஓசோன் படை என்று ஒன்று காணப்படுகிறது. இது என்னவாக இருக்கிறது என்றால், வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த புற ஊதா கதிர்களுடைய தாக்கத்தை தடுத்து ஒரு ஃபில்டர் மாதிரி அங்கே இருந்து திரைப்படைந்து வரக்கூடிய இந்த புற ஊதா கதிர்களை தடுத்து பூமிக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய முறையை தான் இந்த ஓசோன் படைகள் செய்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் வெளியிடக்கூடிய இந்த வாகன புகைகளுடைய கரிம வாயுக்களாக இருக்கட்டும், தொழிற்சாலை வாயுக்களாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் ரோடு கொளுத்தக்கூடிய குப்பைகளாக இருக்கட்டும், டயர் கொளுத்துறதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களால் என்ன செய்யப்பட்டால் இந்த ஓசோன் படை சிதைவடைய போகுது. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயர், நோமலாக நாங்கள் இந்த கொரோனா டைமில் போட்ட மாஸ்க் அது பெஞ்சிட்டா அதுக்குள்ளால இந்த கொரோனா கிருமி உள்ள போகிற மாதிரி இந்த ஓசோன் படை சிதைவடையும் போது அதுக்குள்ளால இந்த புற ஊதாக்கர்கள் நேரடியாக பூமியை தாக்கும். இதனால் பூமியோட வெப்பநிலை அதிகரிப்பது, பச்சை வீட்டு விளைவுகள் என்று கூறுவார்கள். அதே போல சுவாச பிரச்சனைகள், காற்றினுடைய தரம் பாதிப்படையும். அதே போல இந்த தோல் புற்றுநோயாக இருக்கட்டும், கண் பார்வை அல்லது கண் சார்ந்த நோய்கள், தோல் சார்ந்த நோய்கள், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது ஒரு பக்கம் பூமியினுடைய மேற்பரப்பிலே வெப்பநிலையை கட்டுப்படுத்தி அல்லது வெப்பத்தை உயர விடாமல் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. அதே போல நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. நீர்வளம் இன்றைக்கும் எல்லாம் ஆழ்துளை கிணறுகள் போட்டு நீர்வளத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நிலத்தடி நீருடைய அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. எனவே நீர்வளம் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்றால் இந்த பூமி இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ முடியாத சூழல் உருவாகிவிடும் என்றுதான் விஞ்ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொரு பக்கம் காடழிப்பு, இயற்கை வளங்களை அளிக்கிறோம், மலைகளை வெட்டி தள்ளுகிறோம், ஆறுகளை மூடுகிறோம், குளங்களை மூடுகிறோம். அதே போல இயற்கையின் கொடையாக இருக்கக்கூடிய இந்த மலைகளோடு சேர்ந்த மலைக்காடுகளை அழிக்கிறோம் என்று பல்வேறு விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தனியார் நிறுவனங்கள் பல இந்த மரங்கள் சார்ந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் அல்லது தங்களுடைய கட்டிடங்களை கட்டும் போதும் காடுகளை அழிப்பது வளம். இந்த பழங்குடியினருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் பல பழங்குடியினங்கள் காணாமல் போனதுக்கு இந்த காடு அழிப்பு காரணமாக இருக்கு. இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு. உலகினுடைய நுரையீரல் என்று கூறக்கூடிய அமேசான் காடுகளிலே கூட ஒரே நாளிலே பல இடங்களிலே காட்டு தீ வந்தது. அப்ப ஒரே நாளிலே எப்படி பல இடங்களிலே காட்டு தீ வேணும் என்று ஆராயும் போதுதான் தனியார் நிறுவனங்கள் சில அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை அந்த இடத்திலிருந்து எழுப்புவதற்காக மேற்கொண்ட சதிச்செயலாகத்தான் இப்படி இந்த விடயங்கள் இருக்குது.
எனவே உலகினுடைய நுரையீரல் என்று கூறக்கூடிய அமேசான் காடுகள் அந்த இடங்களிலே இப்படியான பாதிப்புகள் ஏற்படும் போதும் எங்களோட பிரதேசங்களெல்லாம் எப்படியான காடழிப்புகள் இடம்பெறும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போது எங்களுடைய பிரதேசங்களிலுமே இந்த விடயங்கள் தாராளமாக கொட்டி கொடுக்கிறது. எனவே இந்த இயற்கை வளத்தை அல்லது இந்த பூமியை இயற்கையினுடைய இந்த பூமி தாயை அடுத்த சந்ததிக்கும் பாதுகாத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பூமி இயற்கை எங்களை பாதுகாக்கிறது என்பதை தாண்டி இன்றைக்கு மனிதர்களிடமிருந்து இந்த பூமியையும் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாதுகாத்தால்தான் அடுத்த தலைமுறை எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் என்று இங்கே வாழக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இயற்கை எனது நண்பன் என்ற உயரிய தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய பிள்ளைகள் இப்படி இந்த பூமியை அழிப்பது அல்லது இயற்கை வளங்களை சுரண்டுவது போன்ற விடயங்களை விட்டு அடுத்த சந்ததிக்கு குளிர்மையான பசுமையான அவர்கள் வாழக்கூடிய அறம் சார்ந்த ஒரு பூமியை கொடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஆவண செய்ய வேண்டும். இதற்கு இது ஒரு அடிப்படை அரசியலாகவும் இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு பகுதியாக கூட இந்த சூழலியல் அரசியல் அல்லது புவி சார்ந்த அரசியல் இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அங்கு பேசக்கூடிய இந்த சூழலியல் சார்ந்த அரசியல், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய இந்த சூழலியல் பசுமை இயற்கை வள அரசியல் இன்றைக்கு அங்கே இளைஞர்கள் மத்தியிலே மாற்றங்களை கொண்டு வருது. அப்துல் கலாம் ஐயா கூறியது போல இந்த மரங்கள் நாட்டுகிறது என்ற ஒரு கொள்கை நடிகர் விவேக் அவரினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. அவருக்கு பிறகும் அங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த அரசியல் இயற்கை அரசியலால் வந்த மாற்றத்தால் வந்த இளைஞர்கள் இன்றைக்கும் பனை விதைகளை நாட்டுவோம் என்று பல்வேறு விடயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஈழத்திலுமே பனை எங்கள் வளம் கற்பகத்தரு என்று பனை மரங்கள் பாரிய அளவிலே நாட்டப்பட்ட வரலாறுகளும் இருக்கு. எனவே இந்த இப்படியான மாறுதல்கள் எங்கள் பிரதேசங்களும் இளைஞர்கள் மத்தியிலே வர வேண்டும். இயற்கையை பாதுகாத்தால் மாத்திரம்தான் இந்த இனம் அல்லது இந்த மக்கள் இந்த பூமியிலே அடுத்த சந்ததி வாழ முடியும் என்ற விளக்கம் வர வேண்டும். எனவே இந்த உலக புவி தினத்திலே புவியை ஒருபோதும் கஷ்டப்படுத்தாதீர்கள். புவியை அதன் பாட்டிலே இருக்கவிட்டாலே அது எங்களை உயர்ந்த நிலைக்கு பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை எங்களுடைய இளைய தலைமுறை விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கு உண்மையிலேயே சர்வதேச அளவிலே உலக பூமி தினத்திற்கான தினமானது சர்வதேச ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இது முதலிலே ஐரோப்பா பகுதிகளிலே 1970 பகுதிகளிலே இது ஆரம்பிக்கப்பட்டு 1990களிலே இது சர்வதேச தினமாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளாக அவர் பவர் அவர் பிளானட், அதாவது எமது பூமி எமது பலம் என்ற தலைப்பிலோடு தொனிப்பொருளோடு இந்த சர்வதேச தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாவது இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தாங்கள் இந்த பூமி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான பரிசு. அந்த பூமிக்காக நாங்கள் வழங்கக்கூடிய பரிசு என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் தாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை குறைத்து கொண்டு, அதாவது இந்த பூமிக்கு விளைவாக தவறான நடத்தைகள் மூலமாக செய்யக்கூடிய விளைவுகளை குறைத்து கொண்டு எங்களினுடைய பூமியினை பாதுகாப்பதற்காக எங்களினுடைய பலத்தை கூட்டுவோம். அதாவது இந்த சமூகத்திலே இந்த சூழல் பேரழிவுகள் என்று இடம்பெறக்கூடிய விடயங்கள் அல்லது இந்த காலநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய விடயங்களை எல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து இந்த கூட்டாக இணைந்து எமது பலத்தினை பயன்படுத்தி இந்த பூமியினை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருள் தான் இந்த வருடத்திற்கான பூமி தினத்திற்கான தொனிப்பொருளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த பூமி என்பது வெறுமனே ஒரு கோள் என்பதை தாண்டி உலகத்திலே இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட கோள்களிலே உயிர்கள் வாழ்வதற்குரிய ஒரே கோளாக இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இந்த பூமி என்பது நீரினால் காற்றினால் அனைத்து உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை விடயங்களினால் உள்வாங்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. இந்த தாயின் மடியிலிருந்து பாலை தான் குடிக்க வேண்டும், மிகுதியாக நாங்கள் உறிஞ்ச ரத்தம் தான் வரும் என்று குறிப்பிடுவது போல இந்த பூமி என்பது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் எங்களுக்கு தேவையான இயற்கையான அம்சங்களை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இயற்கை அம்சங்களை தகர்க்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய அது இயற்கை அனர்த்தங்களாக மாறி அல்லது இயற்கையினுடைய சீற்றங்களாக மாறி இருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியாக ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய டித்வா பேரிடராக இருக்கலாம், அல்லது தற்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிக வெப்பநிலையாக கூட இருக்கலாம். இன்றைக்கு 21 மாவட்டங்களுக்கு அதிக வெப்பநிலை சுட்டன் என்பது எங்களினுடைய உடல் வெப்பநிலையை அளவிட முடியாத அளவிற்கு, அதாவது எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடியதாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பூமி தினத்திலே நாங்கள் எமது பலமாக செய்யக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், முக்கியமாக இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த 3R என்று சொல்லக்கூடிய மீள் சுழற்சி விடயங்கள் அல்லது மீள் பயன்பாடு விடயங்கள், இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக ஒவ்வொரு குடிமகனும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த காற்றிலே பல்வேறு
மாசுக்கள் கலக்கக்கூடிய நிலைமையினை தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், அதிகரித்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை என்று நாங்கள் செய்யக்கூடிய இந்த முறையற்ற செயற்பாடுகளினால் இன்றைக்கு இந்த காற்றினுடைய தரம் கூட நாங்கள் இழக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் நாங்கள் ஆக்சிஜனை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த குறிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக பொது போக்குவரத்தினை பயன்படுத்த முன்வர வேண்டும். என்னென்னு சொன்னால், ஒரு நாளாவது கிழமையில் ஒரு நாளாவது இந்த பொது போக்குவரத்தினை ஊக்குவிப்பதனூடாக எங்களினுடைய தனிப்பட்ட வாகனங்களினூடாக இந்த வளிமண்டலத்துக்கு விடுக்கப்படக்கூடிய தேவையற்ற கழிவுகள் அல்லது தேவையற்ற தூசுக்கள் போன்றவற்றை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பொதுமக்கள் பொது போக்குவரத்தினை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு கூட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய விடயமாக இருக்கும். அடுத்து இந்த தற்சார்பு பொருளாதாரத்தோடு கூடியிருந்த எங்களினுடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை என்பது பலமானதாகவும் அவர்களினுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமானதாகவும் மாற்றி இருந்தது. இன்றைக்கு நாங்கள் இன்னொருவரிடம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார முறைமை என்பது நச்சு பதார்த்தங்களையும், அதாவது விவசாய ரீதியாக பார்க்கும் பொழுது கூட நாங்கள் இன்றைக்கு எங்களிடம் வீட்டு தோட்டங்கள் செய்வதில்லை, அல்லது வீட்டு தோட்டங்களிலிருந்து தற்சார்பு பொருளாதாரமாக நாங்கள் உருவாக்கி கொண்ட விடயங்களை நாங்கள் செய்வதில்லை. இவ்வாறு இருக்கையில் ஆக்சிஜனுடைய அளவு இந்த புவி மட்டத்திலே குறைவடையக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நச்சு பதார்த்தங்களை நாங்களே உண்ணக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் காசு கொடுத்து எங்களுக்கான நோய்களையும் எங்களுக்கான வருத்தங்களையும் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பூமி தினத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள், முடிந்தவரை எங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவிலான பயிரினையாவது விதைத்து எங்களினுடைய பொருளாதாரத்தினை ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக மாற்றிக்கொள்வதனூடாக நச்சற்ற உணவு பதார்த்தங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முனைய வேண்டும். அடுத்து இந்த காற்று நிலத்தடி நீரினை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த காற்று தொடர்பாக அல்லது பூமியிலே இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை அதிகரிப்புகள் தொடர்பாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முடிந்தவரை ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரத்தை நடுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த விதைப்பந்துகள் என்ற விடயங்கள் தொடர்பாக அதிகமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அதாவது முன்னரெல்லாம் இந்த விதைப்பந்துகள் என்பது ஆங்காங்கே விதைக்கப்படக்கூடியதாக, தூவி விடப்படக்கூடியதாக இருந்தது. ஆங்காங்கே பல்வேறு மரங்கள் வளர்க்கப்படக்கூடியதாக இருந்தது. முடிந்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தன்னார்வலர்கள் அல்லது சமூக அமைப்பாக செயற்படக்கூடியவர்கள் அல்லது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் என்று இருக்கக்கூடிய அனைவருமே இணைந்து இந்த விதைப்பந்து முயற்சிகளை செய்ய தொடங்கலாம். மரங்களை வீதியோரங்களிலே நடுவதற்கு அல்லது இன்றைக்கு வெப்பநிலை அதிகரித்திருக்கக்கூடிய காரணங்களாக இருக்கக்கூடியது இந்த காடழிப்பு விடயங்களாகத்தான் இருக்கிறது. எனவே முடிந்தவரை மரங்களை நாட்டி இந்த பூமியை அழகுபடுத்தி நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் சந்ததிக்கு, அடுத்த சந்ததிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு இந்த பூமியை அதன் பாட்டிலேயே இருக்க விடுவதுதான் எங்களினுடைய வாழ்க்கைக்கும் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கைக்கும் அது அழகுற அமையும் என்பதை இந்த பூமி தினத்திலேயே நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையாக விடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இல்லையா? நிச்சயமாக. எனவே இந்த பூமி நாளிலே உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள், பூமி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பல்வேறு மாறுதல்கள் பூமியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த காலத்திலே கூடிய இந்த வெப்பநிலை மாற்றம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை மாற்றத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. எல்லோரும் இந்த விடயத்தை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். வீட்டிலே பகலிலே இருக்க முடியாது, ஃபேனை போட்டாலும் அவ்வளவு வக்கையா இருக்கு, வெளியில போய் வர முடியாது, தலை சுத்துது, அப்படி இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள், இரவு நித்திர கொள்ள முடியாது, நித்திர கொண்டா வேர்க்குது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த வெக்கை காலம் ஜன்னல்கள் கதவுகளை திறந்து வச்சுட்டு படுக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு களவுகள் கூட ஏற்பட்டு கொண்டு, அப்போ இப்படி பல்வேறு ஒன்றோடு ஒன்று பிணைந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. எனவே இந்த வருடத்திலேயே எங்களால் இந்த புவியினுடைய வெப்பநிலையை தாங்க முடியாது இருக்கிறதால், இந்த நிலைமை தொடர்ந்தால் காலம் செல்ல 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 எங்களுடைய புவியினுடைய வெப்பநிலையை அதிகரித்து கொண்டுதான் செல்ல போகுது. எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய சந்ததியும் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழப்போகிறது. எனவே முடிந்த அளவு குறிப்பாக இன்றைக்கு துவிச்சக்கர வண்டி பயணம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. சின்ன சின்ன பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்திலும் ஒரு பெரிய ஆள் ஒரு கேம்பஸ் போய் பயணியருக்கு வாராக்கள் தான் அந்த குறிப்பாக அவர்களுக்கு தான் அந்த புதிய மோட்டார் சைக்கிள்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய விடயங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு அந்த காலங்களில் புதிய சைக்கிள்கள் வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நாங்கள் மோட்டார் வண்டிகளை வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் வாகனங்களுடைய பாவனை அதிகரித்து கொண்டு ஒரு பக்கம் கார் வாகனங்கள் போன்ற இந்த வாகனங்களுடைய பாவனை பெரிய அளவில் இங்கு குவிந்து போய் கிடக்கு. என்னதான் நாங்கள் இன்றைக்கும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானியன் வாகனங்களை அறிமுகம் செய்தாலும் இந்த எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய பல்வேறு வாகனங்களுடைய எண்ணிக்கை அண்மைய நாட்களில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இவை உமிழக்கூடிய இந்த புகை அல்லது தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய இந்த கரிம வாயுக்கள் இவை எல்லாமே பாரிய அளவிலே சிக்கல்களை ஏற்படுத்த போகுது. அண்மைய நாட்களிலே நாங்கள் அறிந்திருப்போம், யாழ்ப்பாணத்தினுடைய
காற்றின் குறிப்பாக வடக்கு மாநிலத்திலே பல்வேறு பிரதேசங்களிலே காற்றின் என்பதும் அபாய நிலைமை அடைந்திருந்தது. இது பல்வேறு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறது என்று கூறியிருந்தாங்க. அதே போல இந்த டித்வா புயல், அதோடு வந்திருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் என்று பல்வேறு விடயங்கள். எனவே காலம் செல்ல செல்ல இயற்கை நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் தகுந்த பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலக புவி நாளிலே புவியை நேசிக்க வேண்டும். இந்த மண்ணை நேசித்த இந்த சமுதாயம், இந்த இனத்திலே ஏன் இந்த புவியை நேசிக்க முடியவில்லை? இயற்கையும் மண்ணையும் காதலித்தவர்களால் ஏன் இப்போது முடியவில்லை? அதே இனத்தினுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தம்பி தங்கைகள்லாம் இங்கே இருக்கிறார்கள். இவர்களால் ஏன் அது முடியவில்லை என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள். எனவே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போல இந்த பூமியையும் இயற்கையையும் நேசிக்க பழகிக் கொள்வோம் என்பதைத்தான் இந்த உலக புவி நாளிலே கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.